1988ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். ஒரு கிறிஸ்துமஸ்க்கு முந்தின தினம் என்னை கிறிஸ்துவுக்குள் நடத்தின சகோதரனோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அப்போ என்னுடைய பாரத்தை அந்த சகோதரன்ட்ட சொன்னேன். அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம், தம்பி, மனுஷனை பார்க்காத, தேவனை பாரு. அவருடைய தகப்பனார் கூட வெளிநாட்டில் இருந்தாங்க. நான் அந்த சகோதரனை வெளிநாட்டுக்கு கொண்டுட்டு போக முடியல. அப்போ அவர் சொன்னார், என் தகப்பன் ஃபாரின்ல இருக்காரு, ஆனா என்ன கொண்டுட்டு போக முடியல. அதனால நீ தேவனை பாரு, தேவனை நான் விசுவாசிக்கிறேன், என்னையும் கொண்டு போவார், உன்னையும் கொண்டு போவார் என்று சொல்லி கர்த்தரை நான் அந்த நாள்ல உறுதியாக பிடித்துக் கொண்டதனால், நான் சிறு வயதிலே கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதனால் அந்த காரியம் எனக்கு நன்றாக புரிந்தது. தேவ சமூகத்தில் மனுஷனை நம்புறதை விட்டுட்டு தேவனை நம்பும்படியாக என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். 1990 ஜனவரி மாசம் 4ஆம் தேதி சவுதி அரேபியாவுக்கு நான் போய் சேர்ந்தேன். மனுஷனை நம்பியிருந்தோம். அவங்க ஒவ்வொரு தடவையும் ப்ராமிஸ் பண்ணாங்க, இந்த வாரம் விசா தந்துருவோம், அடுத்த மாசம் விசா வந்துரும் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனா நான் தேவனை நம்பின போது எந்தவித பிரச்சனையும் இல்லாம சும்மா நானே வேலையை தேடி கர்த்தரை நடத்தின பாதையில நடந்து அலைந்து வேலைகளை தேடி நான் வெளிநாட்டு சொல்ல கிருபை செய்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில நான் சொல்கிறேன், ஒருவேளை மனுஷனை நம்பி நீங்க ஒருவேளை ஏமாந்து போய் இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். என் வாழ்க்கையில அநேகர் ஆசீர்வாதத்துக்கு இந்த நாள்ல பர்டிகுலர் இந்த ஆராதனை வேளையில தேவன் என்ன இடத்துல ஏவன ஒரு காரியம், மனுஷனை நம்பி ஏமாந்து போன ஆட்கள் இருப்பீங்கன்னா தேவன் உங்களை ஒரு விசை கூட அவரை நினைக்கும்படியாக, அவரை நம்பும்படியாக, ஏவும்படியாக என் உள்ளத்துல வைத்தார். இந்த பாரத்தை இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய வசனம் விதமா சொல்கிறது, கர்த்தாவே உம்மை தேடுவர்களை நீ கைவிடுகிறது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் பூரண சமாதானத்தோடு கூட நம்மை காத்துக்கொள்ள தேவன் உண்டு. இந்த பாடலை நாம் ஒரு புதிய பாடல், ஆனால் நாம் திங்கட்கிழமை ஆராதனையில் இந்த பாடலை நாம் பாடி இருக்கிறோம். இந்த பாடலை நாம் இணைந்து எல்லாரும் பாடுவோம், விசுவாசத்தோடு கூட பாடுவோம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100% உம்மையே நம்புவேன், அற்புதங்கள் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100% உம்மையே நம்புவேன், அற்புதங்கள் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான்
எங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் நம்பிக்கையே